எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், லைக் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ரீசனிங்ல டைரக்ஷன் வந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஒரே வீடியோவில் டைரக்ஷன்ல எந்த மெத்தட் சம்கள் சரி எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராம் நீங்க வரைஞ்சிட்டாவே டைரக்ஷன்ல எந்த மெத்தட்ல சம் கேட்டாலும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி கோடு போட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேல பாருங்க, மேல வடக்கு அதாவது நார்த், கீழே ஆப்போசிட்டா வடக்கு தெற்கு, வடக்கு தெற்கு, தெற்குனா சவுத். அடுத்தது இங்க பாருங்க கிழக்கு, கிழக்குனா இங்கிலீஷ்ல ஈஸ்ட், அப்படியே ஆப்போசிட்டா மேற்கு. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல எப்படி சொல்லணும் சார் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதன் 10 கிலோமீட்டர் வடக்கை நோக்கி நடக்கிறான். எப்பவுமே எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கணும், இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சுக்கணும். இங்கிருந்து 10 கிலோமீட்டர், இங்கிருந்து இப்படியே 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறாரு. 10 கிலோமீட்டர் வந்துட்டாரு. நெக்ஸ்ட் அங்கிருந்து தெற்கை நோக்கி மறுபடியும் 10 கிலோமீட்டருக்கு வந்துட்டாரு. மறுபடியும் தெற்கை நோக்கி 6 கிலோமீட்டர் நடக்கிறாரு. மறுபடியும் அகைன் பார்த்தோம்னா ரிட்டன் 6 கிலோமீட்டர் வராரு. மொத்தமா 10 கிலோமீட்டர், மறுபடியும் 6 கிலோமீட்டர் நடந்துட்டாரு. நெக்ஸ்ட் மறுபடியும் கிழக்கை நோக்கி நடக்கிறார். மறுபடியும் கிழக்கை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். பாருங்க, மறுபடியும் கிழக்கை நோக்கி 3 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இப்ப அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் என்ன திசையில் இருப்பான்னு கேட்கறாங்க. ஸோ பாருங்க, இங்க டோட்டலா இது 10 கிலோமீட்டர், இங்க மேல 6 போயிடுச்சு, அப்ப ரிமைனிங் 4 இருக்கும். ஸோ கொஸ்டின்ல அந்த மனிதன் புறப்பட்ட திசையில இருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில இருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ பாருங்க, மொத்த டிஸ்டன்ஸ் 10. ஸோ 6 ரிட்டர்ன் வந்துட்டாரு. அப்ப பேலன்ஸ் இருக்கும் 10ல 6 போச்சுன்னா மீதி 4. ஸோ மீதி 4, இங்க 4 இருக்குது, பிளஸ் இங்க 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஸோ திசை பாருங்க, திசை வட கிழக்கு, திசை பார்த்தோம்னா வடகிழக்கு, திசை வடகிழக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னா இதை டைரக்டா ஆட் பண்ணி போடக்கூடாது. 4 + 3 7 ஆட் பண்ணி போடக்கூடாது. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9. ரெண்டையும் ஆட் பண்ணி ரூட் வந்து எடுக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணி ரூட் வந்து எடுக்கணும். ஸோ 16 + 9 25, ரூட் ஆஃப் 25. 25 ரூட் வந்து எடுத்தோமா 5. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். திசை பார்த்தோம்னா வட கிழக்கு. ஓகேங்களா? டைரக்ஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். ரீட்டா வடக்கு பக்கமாக 5 கிலோமீட்டர் சென்று வலது பக்கமாக திரும்பி 12 கிலோமீட்டர் செல்கிறார். தற்போது பயணம் ஆரம்பித்த இடத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறான்னு கேட்கறாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ரீட்டானா நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் போறாங்க. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் வடக்கு பார்த்த மாதிரி போறாங்க. அடுத்தது 5 கிலோமீட்டர் வந்த பிறகு வலது பக்கமா திரும்புறாங்க. ஸோ வடக்கு பார்த்து நடக்கிறாங்கன்னா, இப்போ நாமளே இந்த இடத்துல வடக்கு பார்த்து நடக்கிறோம்னா, ஸோ இந்த சைடு வலது பக்கம், இது இடது பக்கம், அதாவது இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ வலது பக்கமா திரும்புறாங்க. திரும்பி இந்த பக்கம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா? 12 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த தூரம், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ண அதே மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது 5 ஸ்கொயர், பிளஸ் இங்கே இருக்குது 12, அப்போ 12 ஸ்கொயர். நம்ம டைரக்டா இது ரெண்டையும் கூட்டி இந்த இடத்துல போடக்கூடாது. 12 5 + 12 17 இந்த இடத்துல போடக்கூடாது. ஸோ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 5 ஸ்கொயர் 25 பிளஸ் 12 ஸ்கொயர் 144. இங்க என்ன வேல்யூ வருதோ அதை ரூட் வந்து எடுக்கணும். ஸோ 25 + 144 169. ஸோ இது அப்படியே ரூட் வந்து எடுத்தோமா 13, அதாவது 13 × 13 169. ஸோ அப்போ அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைரக்ஷன்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டினே தெரியுது. பட் நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்பவுமே டைரக்ஷன்ல கொஸ்டின் கேட்டாவே இந்த மாதிரி டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. அதாவது டைரக்ஷனுக்கான டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்க, இது வடக்கு, அப்படியே ஆப்போசிட்டா தெற்கு, அதாவது நார்த்து சவுத்து. நெக்ஸ்ட் இது கிழக்கு, அதாவது ஈஸ்ட், ஆப்போசிட்டா வெஸ்ட், அதாவது மேற்கு. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இந்த டயக்ராம் டிரா பண்ணிட்டாவே இந்த மாடல் சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு டெலிவரி ஏஜென்ட் தன்னுடைய ஆஃபீஸில் அதாவது பார்சல் எடுத்துக்கிட்டு போறாரு, டெலிவரி பண்றதுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த இடம் வச்சுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 8 கிலோமீட்டர் நார்த் பக்கம் போறாரு. ஸோ நார்த் அங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கிருந்து 8 கிலோமீட்டர் போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஈஸ்ட் பக்கம், அதாவது கிழக்கு பக்கமா திரும்பி 6 கிலோமீட்டர் போறாரு. கிழக்கு பக்கமா திரும்பி 6 கிலோமீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் சவுத், அதாவது தெற்கு பக்கமா திரும்பி 3 கிலோமீட்டர் வராரு. நெக்ஸ்ட் யூட்டர்ன் அடிக்கிறாரு. யூட்டர்ன் அப்படியே யூட்டர்ன் அடிச்சு அகைன் பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர் மறுபடியும் வடக்கு பக்கமா நார்த் பக்கமா வராரு. அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வந்துருவாரு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் நார்த் பக்கமா போறாரு. மறுபடியும் வடக்கு பக்கமே இன்னும் 4 கிலோமீட்டர் போறாரு. நெக்ஸ்ட் ஃபைனலி
ஃபைனலி இந்த பக்கம் பார்த்து போயிட்டு இருக்காரு. கடைசியா லெஃப்ட் பக்கம் திரும்புறாரு. அதாவது எப்பவுமே இப்போ பாருங்க இந்த பக்கம் நான் போற மாதிரி இருந்தா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இது இது வலது பக்கம், இது இடது பக்கம். ஸோ இப்படி பார்த்து போறப்போ லெஃப்ட் சைடு திரும்புறாரு. லெஃப்ட் சைடு திரும்பி 6 கிலோமீட்டர் வராரு. 6 கிலோமீட்டர் வந்து அந்த இடத்துல டெலிவரி பண்றாரு. இந்த இடத்துல டெலிவரி பண்றாரு. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்காரு, எந்த பக்கம் இருக்கிறாரு, எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பாருங்க இங்க 8 கிலோமீட்டர். ஸோ இங்க பாருங்க இங்க 4 கிலோமீட்டர், இங்கேயும் 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டர் மொத்தம் 12 கிலோமீட்டர். ஸோ 12 கிலோமீட்டர் டைரக்ஷன் நார்த். ஸோ 12 கிலோமீட்டர் நார்த் பக்கம் இருக்காரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 2 3 சம் சால்வ் பண்ணா இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரீசனிங்ல டைரக்ஷன்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தோன்னு குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷ்லயே இருக்கு. ஸோ நான் என்னோட தமிழ்ல கன்வெர்ட் பண்ணா ரொம்ப பெருசா வருது. ஸோ நான் அப்படியே படிச்சு உங்களுக்கு தமிழ்ல மீனிங் சொல்றேன். ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எப்பவுமே டைரக்ஷன்ல அதாவது திசையில கொஸ்டின் கேட்டாங்களா இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்காங்க. அது திசைக்கான டயக்ராம். ஃபர்ஸ்ட் வடக்கு நார்த், நெக்ஸ்ட் தெற்கு சவுத், நெக்ஸ்ட் கிழக்கு ஈஸ்ட், நெக்ஸ்ட் மேற்கு வெஸ்ட். ஸோ இந்த டயக்ராம் சால்வ் பண்ணிட்டாவே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல பாருங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் கேட்ல இருந்து நடக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் கேட் இந்த மாதிரி எப்பவுமே சென்டர் பாயிண்ட் அதை வச்சுக்கணும். சரிங்களா, சென்டர் பாயிண்ட் அதை வச்சுக்கணும். ஸோ இதான் கேட்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து 10 மீட்டர் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் அப்படிங்கிறது கிழக்கு. ஸோ இங்க இருந்து 10 மீட்டர் வச்சுக்காங்க. இது 10 மீட்டர். நெக்ஸ்ட் சவுத் பக்கம் திரும்புறாங்க. சவுத் பக்கம் திரும்பி 4 மீட்டர் நடக்கிறாங்க. சவுத் பக்கம் திரும்பி 4 மீட்டர் நடக்கிறாங்க. அகைன் வெஸ்ட் பக்கம் திரும்புறாங்க. வெஸ்ட்னா மேற்கு. இந்த பக்கம் திரும்பி 8 மீட்டர் நடக்கிறாங்க. வெஸ்ட் பக்கம் திரும்பி 8 மீட்டர் நடக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 மீட்டர் நார்த் பக்கம், மறுபடியும் நார்த் பக்கம்னா மேல, நார்த் பக்கம் திரும்பி 2 மீட்டர் நடக்கிறாங்க. இப்போ டோட்டலா 4 மீட்டர், டோட்டலா இது 4, பாதினா 2. ஸோ 2 மீட்டர் நடக்கிறாங்க. அடுத்தது ரைட். ஸோ இந்த பக்கம் திரும்பி இருக்காங்கன்னா ரைட்னா இது லெஃப்ட் சைடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம இந்த இடத்துல நின்றுட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பாருங்க இது நமக்கு லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு திரும்பி 6 மீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இது டோட்டலா 8 மீட்டர். அப்போ 6 மீட்டர்னா இந்த இடத்துல வரும். 6 மீட்டர்னா இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாங்க. இப்போ லெஃப்ட் திரும்புறாங்க. அப்போ பாருங்க இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருந்தா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு திரும்பி 2 மீட்டர் போறாங்க. ஸோ பாருங்க 2 மீட்டர்னா இந்த பாயிண்ட்க்கு வந்துருவாங்க, இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அடுத்தது மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாங்க, அதாவது நார்த் பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாங்க. மறுபடியும் லெஃப்ட் திரும்புறாங்க. ஸோ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. மறுபடியும் லெஃப்ட் சைடு திரும்பி 6 மீட்டர் வராங்க. ஸோ இங்க பாருங்க இங்க இருந்து 6 மீட்டர்னா இந்த இடத்துல வரும். ஸோ இங்க 6 மீட்டர் வராங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஸ்கூல் கேட்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பான்னு கேட்குறாங்க. பாருங்க ஸ்கூல் கேட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்கூல் கேட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது 6 மீட்டர், இங்க ஒரு 2 மீட்டர், மொத்தம் 8 மீட்டர் போயிடுச்சு. மொத்தமா இது டோட்டலா இது வரைக்கும் 10 மீட்டர். ஸோ அந்த பொண்ணு பாருங்க இங்க மறுபடியும் ஸ்கூல் கேட் பக்கமா வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு 6 மீட்டர், இங்க ஒரு 2 மீட்டர். அப்ப மொத்தம் 8 மீட்டர். 10ல் 8 போச்சுன்னா மீதி 2 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 2 மீட்டர். எந்த பக்கம் இருக்காங்க கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த பக்கம், கிழக்கு பக்கம் இருக்காங்க. கிழக்கு பக்கம். அப்போ 2 மீட்டர் ஈஸ்ட் பக்கம் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் கேலண்டர்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது ஒரு மாதத்தின் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை எனில் அதே மாதத்தின் 21ஆம் தேதியிலிருந்து 5வது நாள் என்ன கிழமை வரும்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ல ஒரு மாதத்தின் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை எனில் அதே மாதத்தின் 21ஆம் தேதியிலிருந்து 5வது நாள் என்ன கிழமை கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ 3வது நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 21வது நாள் என்ன கிழமை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு 21 மைனஸ் இந்த 3 ஈக்குவல் டு 18. ஸோ இந்த 18 7ஆல வகுக்கணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்போ 7ஆல வகுத்துமா. 2 7 14, மீதி 4. ஸோ மீதி 4 நாள் வருது. அப்போ செவ்வாய்க்கிழமை விட்டுருங்க. செவ்வாய் விட்டுட்டு புதன் வியாழன் வெள்ளி சனி, சனிக்கிழமை பாருங்க 4வது நாள் வருது. சனிக்கிழமை 4வது நாள், அதாவது 21ஆம் தேதி பார்த்தோம்னா சனிக்கிழமை. ஸோ அதுக்கப்புறம் 5வது நாள் சனிக்கிழமை விட்டுருங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். ஸோ அப்போ 21ஆம் தேதியிலிருந்து 5வது நாள் பார்த்தோம்னா வியாழக்கிழமை. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.